அவ்வளோண்ணா இல்லை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப நேரம் நடக்கும்னு நினைச்சேன். நீ நினைப்ப அங்க அதுக்குள்ள தொங்கிருச்சு. மண்டை தானம்மா தொங்குச்சு. வேற என்ன தொங்கணும்? நீ வேற என்ன தொங்கணும்னு நினைக்கிற? நான் மண்டையை தான் சொன்னேன். நான் மண்டையை சொல்லலை. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன என்ன ஐட்டங்களோ 12B பிளாட்டுக்குள்ளே போன வருஷம் பார்த்ததுடா கேப்புல பார்க்க முடியலே. நீ கேப்புல எதுக்கு நீ பாக்குற? நாங்க தான் 4-5 பேர் இருக்கோம்ல. ஆனா நேத்து இப்படிதான் பண்ணி விட்டாங்க, இன்னைக்கு இப்படிதான் பண்ணி விடுறாங்கப்பா. நேத்து 4 பேர் சேர்ந்து சொல்லி விட்டுருப்பானே என்னை கட்டி பிடிக்க கூடாதுன்னு. பூமர் மாமா பூமரங்கள் அவன் கிடக்குறான். பூமரங்கள் அவன் போறாமா அகில உலக ஆண்டி வரியன். அவனை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆமா நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? மணி மேகலையே மணி ஆகலையே உன்னைய தூக்கத்துல விடவே. தூக்கத்துல எரும மாடு தூக்கத்துல விடுறேன்னு மாத்தி விட்டு தொலைஞ்சிராத. சாரி 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 சாரி. நிலவு ஒரு பெண்ணாகி உழவு கலையுதோ. நீ உழவு ஓட்டிட்டாலும் நறுக்குன்னு ஊரு ஓட்டிடுங்க. காமிச்சிட்டாலும் புழு புழுன்னு தான் இருக்கு. போங்க வந்தா பேக்க தூக்கிட்டு போனோமா வந்தமா நாடானமா பேக்க தூக்கி போனோமான்னு தெரியணும். அப்படியே உழவு கலையிறேன் உழுவு கலையிறேன் எல்லாம் பேசப்படாது. ஒழுக்கமா இருக்கணும். என்ன பேசுறேன்? என்ன பேசுற? நீ மொத நாகரிகமே, நீ மொத மரியாதை. அங்க எல்லாம் நல்லா தாண்டா பேசுற. இங்க வந்தோனே என்ன ஆச்சு உனக்கு? என்னமோ தெரியல காந்த மாதிரி கப்பு கப்புனி. என்ன என்ன கப்புனி இழுக்குதுன்னு வந்து கடிச்சு கடிச்சு வச்சிராத. என்னடா கப்பு கப்புனி இழுக்குதுடா டேய். பாருங்க அக்கா மக்கா. இங்க பாருமா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளைட்ட மொத நீ என்னையா என்ன? தேவையில்லாம பேசல. அங்க நின்னு பேசிங்க வராத. ஒழுக்கமா அங்க நின்னு பேசாத. என்ன ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்னு என்ன கிணறு தூள் வாரண மாதிரி எட்டி எட்டி பாக்குறியே? பார்க்க மாட்டேன்னு தான் இந்த கண்ணு சொல்லுது. கோயில்ல சுத்தும் போது பாரு சாமி எல்லாம் நல்லா இருக்கும், குடும்பத்தோட எல்லாம் நல்லா இருக்குன்னு, யாருக்கு எந்த குறைய இருக்கக்கூடாதுன்னா எப்படி நல்லா இருக்குன்னு எனக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல புத்தியை கொடு தான் வேண்டிட்டு திடீர்னு ஏதாவது பிள்ளை போச்சுன்னு யாரா சூப்பர் பிள்ளையா இருக்கும் போல இருக்கா, முரட்டு பிள்ளையா சாமி முறை நோக்கத்தை விட்டுட்டு அந்த பிள்ளைய நோக்க ஆரம்பிச்சிருவேன். அது மாதிரி இது அதுதான் வேணாங்கிறேன். ஏன் வேணாங்கிற? பொம்பளை பிள்ளைய பாக்குறமா பார்த்ததோட பேசாம மனசுக்குள்ள வச்சுட்டு போயிடணும். அது அப்படிதாம இருக்க முடிய மாட்டேங்குது. ஆம்பளைய மனசு வஞ்சகம் இல்லாத மனசுமா. நீங்க அழகா இருந்தீங்கன்னா அழகா இருக்கீங்கன்னு சொல்லிடுவோம். அசிங்கமா இருந்தாலும் கூட என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? அக்காளி நடக்கவே தெரியாது, இப்படி சடாக்கு சடாக்கு நடந்து வரும் நம்மாளு. அக்காளி உன் நட அழகு இருக்கே அப்படித்தான். எதுக்கு சொல்றியா? எல்லாம் அதுக்கு தேவை. அப்படித்தான் சொல்லுவேன். அக்காளி சிரிச்சாலும் அக்காளி பல்லு மசுறு ஒண்ணு விளங்காது. அக்காளி நீ சிரிக்கிறப்ப உன் கண்ணத்துல விழுகுது பாரு குளிமை. எதுக்கு? எதுக்கு? எல்லாம் அந்த படுகுழிய பாக்குறதுக்கு வேற எதுக்கு? எதுக்கு? அக்காளி ஒண்ணு ஒரு சைஸுமே ஒத்து வராது. அக்காளி நடந்து வரும்போது தேவதை மாதிரி தேவை விதை மாதிரி கூட இருக்காது. எதுக்கு? எதுக்கு? எல்லாம் அந்த விதைக்கு வேற எதுக்கு? இந்த விதைய நீ பார்த்துட்டாலு அப்படியே நீங்க காமிச்சிட்டாலு. ஏய் ஓண்ட காமிக்க வேணாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்ட்ட நீ காமிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பாரு மணிமேல ராஜா நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். நான் ஒரு நேரத்து போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சேதி தெரியாம நீ சேதி இருந்து போய் மணிமேல அவளுக்குள்ள என்ன சண்டை பிரச்சனை? கையை வைக்காத, பீரோல போட்டு நோண்டாத. எங்க போட்டு நோண்டிட்டு கிடக்குற? என்னையா எங்க கை வச்சு நோண்டுற? இல்லையா ஏதாவது புடிமானம் வேணும்ல. புடிமானத்துக்கு மேல உடிச்சா எங்க நாங்க வேணா மேல உடிக்கலாம், நீ மேல பிடிக்கலாமா? இப்ப எல்லாம் யாருக்கு பிடிச்சா என்ன எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படித்தான் எங்க உழப்பும் போகுது. சும்மா ஆறு பஸ்ல எல்லாம் நம்பி பிடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிப்போகுது. என்னாச்சு? ஆனா பஸ் ஏறி பஸ் ஏற போனேன்ல, சரி பஸ் விருட்டுன்னு எடுத்துட்டாங்க. ஒரு அம்மா பஸ்ல ஏறி படியில நின்னுகிட்டு இருந்துச்சு. கம்பி அப்படி ஏறி தாண்டி கம்பியை பிடிக்கலான்னு அந்த அம்மா முடி மாட்டிக்கிச்சு என் கையில. பிடிச்சு இழுத்தாக்க சல்லுன்னு சவரி முடி என் கையில வந்துருச்சு. அந்த அம்மா போயிருச்சு பஸ்ஸோட பாய் தூரத்துல. ஏன் நிப்பாட்டு மசுரை பிடிங்கி நிப்பாட்டானு. எல்லாம் ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் டூப்ளிகேட்டை போட்டு எப்படி இருக்கு? அதை வேணா சொல்லு. இப்பெல்லாம் தங்க நகன் போட்டு வர்றாங்களே பொம்பளை ஆளுகள்லாம், அது தங்க நகன் நடக்குது. தங்க நகை மாதிரியே இப்ப செய்யலாம். அது மீஷோ பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு வாங்கி இந்த திருடுறவங்க எல்லாம் நம்பி திருடி போய் கவரிங்கன்னு எத்தனை இடத்துல அடி வாங்கிட்டு வர்றாங்க தெரியுமா? ஏமா இதை மட்டும் தான் கழட்டுவியா? எல்லாத்தையுமே கழட்டிடுவேன். அப்படியா? அப்ப நான் சண்டைக்கே வர மாட்டேன். வழி வர கவலைப்படாத. வருவாங்களா? சண்டைக்கு வர மாட்டியா? கொஞ்சம் கூட ஆம்பளைனா வெக்கமான சூடு சொர்ண ரோசா நீலாம் சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு பிய்யா திங்கிறியா? ஏண்டா உனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா? இந்த உசுரை எதுக்குடா வச்சிருக்க? இந்த உசுரை வச்சுக்கிறது ஊமச்சிக்குள்ள முக்குல 3 பேத்த புடிச்சுக்கிட்டு ஜெயிடா. அட முறுக்காது வித்து
பொழைச்சுக்கடா. இப்ப நீ திட்டினிய நான் கோவப்பட்டனா? இல்ல. கோபத்தை குறைக்கிற ஒரே மருந்து என்ன தெரியுமா? அவ்வளோதான். நம்ம பெயிலா போயிட்டோன்னு குடும்பத்தோட விட்டு திட்டுவாங்க. அவங்க எல்லாம் திட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படிங்க கல்வியை முண்டே பாஸ் ஆக மாட்டேன், எல்லாம் கிளம்புங்கடா வேலை. நம்மள்ட்ட ஒருத்தன் கடன் கொடுத்துருப்பேன், நல்லா மான ரோசை சூடு சொரணா காசை கொடுறா அப்படின்னு கேட்பேன். அவன்கிட்ட நம்ம சொல்லி அவ்வளவுதான், கையை விரிச்சாச்சு. காசு வரும், குண்டி காசு வரும், எல்லாம் கிளம்பி. கோவப்பட்டோன்னு வச்சுக்க, டென்ஷன் வரும், ப்ரெஷர் வரும், சுகர் வரும், எய்ட்ஸ் வரும். கோவப்பட்டா எய்ட்ஸ் எதுக்கே வருது? அதெல்லாம் போகாத. ரெண்டு அடி 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 எல்லாம் வேகமா அடிமா. வேகமா வராதியா? கோவப்பட்டனா கொஞ்சம் கூட சொரணம் இல்ல. கோவப்படுற ப்ரெஷர் சுகர்லாம் வரப்போகுது. ஐயோ நான் கோவம்லாம் பட மாட்டேங்க. நான் கோவம்லாம் பட மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ நீ செக்ஸ் பண்ணி பாப்பமா. செக்கப் பண்ணி பாப்பமா. கோவப்பட்டா என்ன பண்ணுவேன்? கோவப்பட்டா என்ன பண்ணுவேன்? கோவப்பட்டா பண்ணு. கோவப்பட்டா அப்படி சரியா மூணு சொல்லணும் சொல்லியா? கோவற நேரம் சரியா போகுது. அவ்வளவுதான். இப்ப நீ என்ன திட்டினியல்ல, அதே மாதிரி நானும் உன்னை திட்டுவேன். கோவம் வரும் உனக்கு. கோவம் வர்றப்ப என்ன? எனக்கெல்லாம் கோவம் வராது. கோவம் வந்துச்சுன்னா ஏண்டி அறிவட்ட லூசு முண்டை, பிரஷர் வர போகுது போச்சு. ஐயோ லூசு முண்டை, யாரை பார்த்து முக்கு ரோட்ல பிடிச்சி ஊருக்கு போச்சு. நீ திட்டுக்கல்ல பிடிச்சிட்டு குண்டுக்கல்ல பிடிச்சி ஆட்டி சுகர் வர போதுல. எதுக்குடி கோவப்படுற? வச்சு வந்து கட்டிப்பிடி, இல்லாட்டி எய்ட்ஸ் வந்துடும். கட்டிப்பிடி கல் யாரு பத்தப்பிள்ளையும் நம்ம சொல்றதெல்லாம் சொல்லுது. மணி மேல சிம்முக்கா போற நல்லா ஓட்ஸ் சாப்பிடுவோம் இருக்கு. என்னது ஓட்ஸ்டா? அது சோறே சாப்பிடுறது இல்லையா? அதான் சோத்த நல்லா ஓட்ஸ் சாப்பிடுற போல இருக்குப்பா. உடம்பு ஏறும்ல ஓட்ஸ் சாப்பிட்டா. ஓட்ஸ்டா ஒழுக்கமா பேசியா? ஓட்ஸ் தானே சாப்பிடுறேன். ஓட்ஸ் சாப்பிடுறேங்கிறது எங்க காதுல ஓட்ஸ் சாப்பிடுற மாதிரி கேக்குறியா? சீ, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேப்பா. ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. உங்க அறிவுக்கு என்ன சாப்பிடுறீங்க? ஒன்னத சாப்பிடலடா. என்னத சாப்பிட இல்ல, என்ன சாப்பிடுறீங்க? தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறோம்ல, அதனாலதான். என்னத சாப்பிடுறீங்க? நான் வேற சாப்பிடுறேன். என்ன? இந்த டே நைட்ல வீர மாதிரி இருக்கிறதுக்கு நம்பர் 1 இருக்கலாம்னு பார்த்தேன். என்ன எல்லாம் பூரா சரக்கு பேரா வருது. முண்டா குடியார முண்டா நாங்க சொல்ற சரக்கு பேர்லாம் கரெக்டா சொல்றானா? நீ எங்களோட பெரிய குடியார முண்டியா இருப்ப. என்ன மயிருக்கு இருக்கே? அப்ப நான் சொல்ற பேர்ல சரக்கு பேர் நீ எப்படி கண்டுபிடிச்ச? உள்ள பூரா பாட்டில போட்டு வைக்கிறது நீ தானே. எத்தனை நாள் உன் பேக்க எடுத்து தூக்கி போட்டுருக்கேன். என் பேக்கில் சும்மா கிடக்கு. இருக்கிற பாதியை எவன் சாப்பிட்றான்னு எத்தனை நாள் காரணம்? ஓ மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் இன்னைக்கு தான் உன்னை சந்திக்கிறேன். ஒழுக்கமாரு. நேத்து நாரதர்சனுக்கு மேல எங்க போன? யாருல உனக்கு சாக்கெட் தச்சது? அருமையா தச்சிருக்காங்க. ஏப்பா ஏய் இப்படியால சாக்கெட் தச்சு? சாக்கெட் டெய்லர்ட்ட நல்லா தப்பாங்கயா. என்ன டெய்லர்ட்ட கொண்டே கொடுத்த? நான் தைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அக்கா ஃபேமஸே ஆச்சு. என்ன ஃபேமஸ் ஆச்சுங்கற? நீ அங்க கொண்டே கொடுத்து இப்படியா சாக்கெட் தைக்கிறது? திரும்பல அக்காளி முதுக பறற முனியாண்டி வில சோசை மாதிரி அப்படியே தைக்கிறது. திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, எல்லா மணப்பாறையில இருந்து எல்லா மாவட்டத்திலயும் தைக்கிறாங்கயா. தச்சு என்ன மானே எப்படியா சாக்கெட் தைக்கிறது? இதுல என்ன குறையா இருக்கு? இந்த சாக்கெட் எங்க கொடுத்தா எவ்வளவு ஃபேமஸ் இருமா? நான் தச்சிருப்பேன். சாக்கெட்ல ஏதாவது குறை இருக்காப்பா? நல்லா தானே இருக்கு. நல்ல குறை இல்ல, நல்ல நிறையவே இருக்குங்கற. ஓ வாயை மூடியா. அவங்க சும்மா இருந்தாலும் நீ கிளப்பி விடுவியாட்டு இருக்கு. அவன் ஏற்கனவே கிளப்பி தான் வச்சிருக்காங்க. உன்கிட்ட எதுக்கு வண்டியை விட்டு இறங்கும் போதே சொன்னாங்க, அக்கா அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் மாதிரி போட்டு அக்கா நல்லா இருக்கும்டா. நீ போனதுக்கு அப்புறம் என்னமா சொல்றாங்க? இந்த அக்கா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு யாரு சொல்லிருப்பாங்க. ஒண்ணுக்கு போக பாத்ரூம் எங்கடான்னு கேட்டேன். உள்ள இருக்குக்கான்ட்டு நான் வரவான்னு கேக்குறேன். ஓன்ட்டனாச்சும் உள்ள இருக்குன்னா ஏன்ட்ட ஒருத்தர் என்ன சொன்ன? ஒண்ணுக்கு போற இடம் எங்க இருக்குன்னு சிப்ப திறந்து வர்றா தெரியுங்கிறேன். அவங்கள்ட்ட போய் நான் என்னத்த பதில் பேசுறது? இப்ப எல்லாம் சின்ன பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீ இதை சொல்ற. ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. பாடம் எடுத்துக்கிட்டு இருந்த வாத்தியாரு ஜிப்பு போட மறந்துட்டாரு போல இருக்கு. ஜிப்பு போட மறந்தாங்களும் அப்படி பாடம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த பயலுக்கு பிள்ளையில எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. சிரிக்க ஆரம்பிச்சோடனே இவர் கடுப்பாயிட்டாரு. பொம்பளை பிள்ளைய ஓவரா சிரிச்சிருக்கும் போல இருக்கு. என்ன இப்படி சிரிக்கிறீங்க? இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, வெளியில நிக்க வச்சிருவேன் அப்படின்ட்டாரு. எங்க நிக்க வச்சிருவேன்? அட பயலுகளை வெளில நிக்க வச்சிருவேன் இருக்காருதா. சொல்றத நல்லா சொல்லியா? நீ கேக்குற ஒழுங்கா கேளுமா முதல்ல. நீ சொன்னதே வெளிய நிக்க வைக்கிறேன் தானே சொன்ன. நான் நிக்க வச்சிட்டு போறேன். இந்த ஜாக்கெட் என்கிட்ட கொடுத்துருக்கோம். யானே என்ன பண்ணிருப்பீங்க? நான் சூப்பரா தப்பமா. டெய்லரா நீங்க? நான் டெய்லரா யார் தெரியுமா காரணம்? யாரு? எங்க ஊர்காரன். என்ன பண்ணாரு? இங்க பாரு, எனக்கு ஒரு டவுசர் தச்சிருக்கேன் பாரு. டவுசரா? ஏண்டா பாக்கெட்ட முன்னாடி வைடான்னா இங்க பாரு எப்படி வச்சிருக்கேன். ஏய் உள்ள போடுறத வெளிய போட்டுக்கியா? அதெல்லாம் இல்ல, அவன் தச்சதே அப்படிதால தச்சிருக்கேன். தண்ணியை போட்டு உள்ள தைக்க வேண்டியது வெளியில தச்சு அவன் படுத்துற
பாடி இல்லையா அவர்கிட்ட தான் நீ கத்துக்கிட்டீங்களா? அன்னையில இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? நம்மளும் பயங்கர ஃபேமஸ் ஆயிரணும். புது புது மாடல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன மாடல்? அப்ப ஜாக்கெட்லாம் ஏய் பனிய சூப்பரா இருக்கு. ஏய் ராஜா இது என்னோட சிம்மிசியா? சிம்மிஸ்ல யார் சொன்னா? முண்டா பனியன்ல ஒரு முண்டா பனியன் இல்ல. யார் சொன்னா? அசீபா பசாரியா. இது பொம்பளை புள்ளைய போற சிம்மிசியா? அது சிம்மிஸ் இல்லல. அட சிம்மிசிதாயா? அது வேற ஒண்ணுமில்ல தா. அது 3 நாளைக்கு முன்னாடி வாங்கின சட்டி வேற ஒண்ணுமில்ல. உட்காந்து அண்ணே குண்டி வைக்கம் கிழிஞ்சு வச்சு இந்த கிழிஞ்ச சட்டியை என்னையா பண்ணுறது? தூக்கியா போட முடியும்? 200 ரூபா கொடுத்து அதுவும் பூமர் சட்டி ஈக்கோ. பூமர் சட்டிமா ஈக்கோ வாங்கினேன். 200 ரூபா கொடுத்து வாங்கினேன். வேஸ்டா போயிரு. இங்க பார், ஆம்பளை சட்டி கிழிந்து போனால் நாங்கள் பணியனாக மாற்றிக்கொள்வோம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? இட்லி துணியா மாத்துவோம். அது உனக்கு தேவையா? அது இட்லி துணியா இருந்தாலும் எங்க வீட்டு மாவை போட்டு ஆட்டினா தான் உங்களுக்கு இட்லி வரும். ஓ மாவை கொண்டு போய் நீ வீட்டுல ஆட்டியா? ஏண்டா வேர்க்குது? கருப்புக்கு ஏய் ராஜா அப்புறம் கருப்புக்கு தொடச்சு விடு. மாமா ஏண்டா புது புது மாடல் இன்னொரு மாடல் வச்சிருக்கேன். என்ன பாக்குறியா? என்ன மாடல்? அது உள்ளுக்குள்ள இருக்கு. சட்டி போட்டிருக்கே தெரியாது அந்த மாடல். ஆமா அப்ப நல்லா தெப்பீங்கங்கறீங்க. உங்களுக்கு சூப்பரா தெப்பமா. அளவு எடுப்பீங்களா? ஏய் அளவு எடுக்க. ஏய் சரிடியா. யார் சாதா டெய்லர் தான் நிக்க வச்சு எடுப்பேன். நான் பயங்கர ஃபேமஸ் டெய்லர். ஃபேமஸ் டெய்லர். படுக்க போட்டு கூட எடுப்பேன். எடுப்ப தெரியும்ல. உட்கார். உட்கார வா. நம்ம எழுதியப்பா. நான் பத்திரமா மாமா. சொல்லுப்பா. என்ன எல்லாம் கைவசமா கையிலேயே வச்சிருப்பீங்களா? ஆட்டையை போட்டு வந்தது அப்புறம் சும்மா இருக்கேன். எங்கிட்ட வச்சு எடுக்கிறது? தண்ணியை போட்டு டெய்லர்ட்ட. ஐயோ முதல்ல குழி வெட்டணும்ல. கடை வெட்டுறதுக்குமா? கடை வெட்டுறதுக்கு இப்பதான் கடையே. இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல தான் உட்கார்ந்து வச்சுக்கிட்டு இருக்காப்ல. பஸ் ஸ்டாண்ட்ல சரி. பஸ் ஸ்டாண்ட்ல சிங்கிரி டெய்லர் உட்கார்றா. அளவெடுக்கும் போது ஆடிடாத. கொண்டாமா. ஏய் எக்கே ஐயா. ஏய் பப்புடே. ஏய் டேய். அடா. ஏடா மூதே பட. ஏமா உனக்குலாம் அறிவு இல்லையாமா? அவன் தான் ஒரு விளங்காதவன் கையை கொண்டு போய் எதுக்குள்ள வைக்கிறேன்? ஐயோ உள்ள கொடுத்து அப்படி கிரிச்சு. ஐயோ நான் என் கையை இழுத்தையா? நீ ஏயா வர்ற? ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல. வலிக்குதா? இல்ல ஆட்டாத. ஆட்டினா எல்லாம் காண்டு போயிரும்ல. ஏய் மறுபடியும் எதை அதுக்குள்ளே விடுற? ஏய் ஐயா 15 சரி. ஐயோ சோறு திக்கிற கையை கொடு. ஏன் தெளிவா இருக்கியா நீ? 20 ஒரு பக்கம் அளவு கூட இருக்கு. அளவு தப்பா சொல்ற. ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு எவன் பார்த்த வேலைடா? ஏய் மெடிக்கல் மிராக்கிள்ஸ் இல்லடா. எவனோ ஹேண்ட் மிராக்கிள்ஸ் பண்ணிட்டாங்க. எவன் பார்த்த வேலை இல்லடா. ஒரு பக்கம் கூடி இருக்குடா. கூடி இருக்குடா. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நல்லா இருக்கு. எப்ப நீ எப்ப கண்டிக்கிற? நீ உட்கார்மா. நல்லா இருக்கா? டேய் டேய் என்ன 45 சாதா டைலர் அப்ப எடுப்பேன். இப்ப பாரு முன்னாடி எல்லாம் எடுக்கிறேன். ஐயோ அப்பா சூப்பர். கலந்த பிராக்டிஸ் பண்ணிருக்கும் பாருங்க. எவனோ உனக்கு ராங்கா டீல் பண்ணிருக்கேன். இல்லைங்க கால் வலிக்குதுன்னு உதறனே. கால் வலிக்கு இப்படி உதற மாட்டாங்க. நீ வேற மாதிரி உதறதே சரியில்லை. ஏயா நீ உட்கார்ந்த பொசிஷனே சரியில்லையா? அளவு எப்படி எடுப்பாங்க? கீழே உட்கார்ந்து அடியா. சரி விடுமா. தம்பி பாவாடை கலவடு. அருமையா இருக்கு. ஏமா எது வரைக்கும் கிழிக்கணும்? சைடுல கிழிச்சு விட்டுக்கலாமா? அத எது வரைக்கும் கிழிக்கணும்னு? சிப்பு வரைக்கும் கிழிங்க. சிப்பு வரைக்கும் கிழிக்கணுமா? தம்பி இதுதான். இதுமா உள்ள விட்டு வேற எடுக்கணும். எதுக்குள்ள சார் அத நான் எனக்கு கொடுங்க சார். நான் எடுக்கிறேன் சார். நீ உள்ள விட்டு எடுக்கிற நல்லா. ஏமா உனக்கு அளவெடுத்தாச்சு. சாக்கெட் கொஞ்ச நேரத்தில் கிடைச்சிடும். என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? நானா இழந்த பழம். பழத்தை வியாபாரத்தை சொல்லுங்க. உள்ள போய் மிஷினில் கொண்டு துணியை கொடுத்து கரண்ட் மிஷின் ஒன்று வச்சிருக்கேன். என்ன மிஷின்? இப்பெல்லாம் மிஷினே வந்துருச்சு. என்னன்னு? நீங்க இதை மட்டும் உள்ள கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிரு கருமம் போய் தொலைடா. நாசமத்து போக போக மிஷின் இல்ல கீழே மிஷின்.
இது வந்து கோவமா இருக்க நாயில ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கும்? நிறைய நாய் சொல்லி பாக்குறத பாத்துருப்பேன் ஒழுக்கமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆம்பளை நாய் பொட்டை நாயை கெஞ்சும். என்ன 2 நாளா விரட்டிட்டே இருக்கேன், கண்டுக்காம போன வர மட்டும் அந்த கருப்பு நாயிட இழுத்துக்கிட்டே கிடந்தா சைஸா கெஞ்சு. ஆம்பளை நாய் எப்படி கொஞ்சம், பொட்டை நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? எப்படி? எப்ப பார்த்தாலும் வேலை மயிறு பின்னாடியா? பின்னாடியே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பொழந்த மாதிரி பொழந்து கிடக்கு. அதுக்கு மூடு சரியில்லைன்னு அர்த்தம். சரியில்லைன்னு அர்த்தம். நல்ல மூடோட இருக்க பொட்டை நாய் என்ன பண்ணும்? குலைக்கிற வேலையே கிடையாது, ஒன்லி சிக்னல் மட்டும்தான். என்ன ரெடி ஆகிருச்சு. இப்பதான் தெரியுது உன் வீட்டு மாடியில படுத்து நீ என்ன வேலை பாக்குறேன்னு. நான் வீட்டுல நானாச்சு நான் கேக்குறேன். நான் ஒரு விஷயம் கேட்டேன், நீ கேட்ட. நான் நினைச்சு வீட்டு மாடியில படுத்து இருந்து பாக்குறேன். நீ மாடியில குடியிருக்க மதுரையில? இல்ல, கீழே தான். ஆமா, மதுரையில இருக்கு. ஆமா, இங்க இருந்த வீடு மாடியிலானே? ஆமா. உன் வீட்டுக்கு கீழே வெள்ளைக்காரங்க குடியிருக்காங்களா? இல்ல, ஏர்போர்ட்ல இருக்கவங்க குடியிருக்காங்க. வெள்ளைக்காரங்க தானே அவங்க? ஆமா. அவங்க சாமி கும்பிட்டுருப்பா, அவ்வளோ இருக்கு. ஒரே சத்தம் அந்த அம்மா சாமி கும்பிட்டு என்னன்னு, ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஓயா ஓ மை காட் ஓ மை காட் மனசார வேண்டிப்பாங்க. ஓயா ஓ மை காட் ஓ மை காட் சாமி வந்து அந்த அம்மா ஒரே கத்து ஓ மை காட் ஓ மை காட். ஏப்பா அந்த பொம்பளையாலதே சாமி பிடிச்ச ஆம்பளை சாமி போடலையா? ஆம்பளை ஓயா, அது ஊமை சாமிமா, ஆம்பளை சாமி. ஆமா, என்ன வர சொல்லுவா? இழந்த பழம் இழந்த பழம் பொடிச்ச கச்ச வந்த பழம் இது தேடாத இருக்கு பழம் இன்னொரு வாக்கு பழம் இது எனக்கு பிறந்த பழம் எத்தனை பழத்துக்கு செய்யுதான பாத்தியா? பிடிச்சு பார்க்க வாட்டம்மா சும்மா இருக்கு சும்மா ஜிவ 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 ஜிவ. அடிக்குது குளிரு ஆடி மு வியாபாரத்தை முல்லை பூங்கொடி கம்பை தேடுது, ஒரு கம்பை தேடல, கம்பை போலவும் பம்பை தேடுது, கொம்பை தேடுது. பாட்டை ஒழுக்கமா பாடு, மாத்தி மாத்தி பாடாத. மொட்டை நான் ஒரு ஆடி. நேரத்துக்கு போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன், கடிச்சு போடுவேன் அப்புறம். எனக்கு அந்த மாதிரி ஆள் தான் தேவைன்னு நினைக்கிறேன். எதுக்கு? கடிக்கிறதுக்கு தான். கண்ண துறக்கணு சாமி, ஐயா பிடிக்கணு சாமி, இதுவான பார்த்துட்ட பூமி நாட்டி ஆமல பாவ அவடே நான் நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையும் தான் பார்த்தேன். என்ன வேலை? கொரோனாவில் நான் பார்க்காத வேலையே கிடையாது. என்ன வேலை? காலையில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். மணி காலையில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். சரி, மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறதுக்கு. எதுக்கியா? ஒரு 4 தப்பு நடந்து போச்சு கல்யாண பத்திரிகையில். என்ன ஒரு 4 தப்பு காய் அடிக்க வந்தாங்க? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. சரி, அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். சரி, 2வது தப்பு நடந்து போச்சு. என்ன? அவன் சித்தப்பேன் பெரிய பேன் ஊரெல்லாம் சின்ன சாமி, கீழே மணக்குடி, பெரிய சாமி, மேல மணக்குடின்னு வரும். சரி, மணக்குடின்னு வருது.